سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய இறைவன் விதித்திருக்கிறார். அந்த பெற்றோரில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ உம்மிடத்திலே நிச்சயமாக முதுமை அடைந்து விட்டால் அவர்களில் சீ என்று கூட கூற வேண்டாம். அவ்விருவரையும் உம்மிடமிருந்து விரட்ட வேண்டாம். அந்த இருவரிடமும் கனிவான கண்ணியமான பேச்சையே பேசுவீராக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களிடத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறையை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நல்லொழுக்கமுள்ள மகன் தன்னுடைய தாயை பாசத்தோடு பரிவோடு ஒரு முறை பார்த்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் செய்த பாக்கியம் நன்மை அவருக்கு கிடைக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வெறும் ஹஜ் செஞ்ச பாக்கியம் இல்லை, அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, மக்ரூரான ஹஜ். அந்த ஹஜ்ஜை செய்த நன்மை அவருக்கு கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி சொல்லக்கூடிய சமயத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி ஒரு கேள்வி கேட்டாங்க, யார சொல்லலாம், ஒரு நாளைக்கு 100 முறை பார்த்தால், ஒரு நாளைக்கு 100 முறை பார்த்தாலும் அந்த நன்மை தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 100 முறை தாயை பாசத்தோடு பரிவோடு பார்த்தாலும் அவருக்கு அதே நன்மை தான் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நல்லொழுக்கமுள்ள மகனாக இருக்கணும். நல்லொழுக்கம் இல்லாத மகன் பார்த்தா அது எப்படி இருக்கும்? முறைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதில் பாவம் தான் கிடைக்கும். அவன் நல்லொழுக்கம் உள்ளவனாக நடந்து தாயை பாசத்தோடு பார்க்கணும், பரிவோடு பார்க்கணும். அப்போத்தான் இந்த மாதிரி ஒரு நன்மை கிடைக்கும் என்பதாக இந்த முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மூலமாக நான் தெரிய முடியும். இது இன்னொரு சம்பவம் சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்துச்சு. இஸ்லாமுடைய காலத்தில் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, இப்போ பிரபலமான சஹாபி, தொழுகையில் நோன்பு வைக்கிறதில்ல, தான தர்மங்களை அள்ளி கொடுக்கறதில்ல, பிரசித்தி பெற்றவர், பேர் போனவங்க. அந்த அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இறுதி நேரத்தில் மரண சமயத்தில் கலிமா வரமாட்டேங்குது. கலிமாவை சொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, வாயில் வரமாட்டேங்குது. உடனே தன்னுடைய மனைவிடத்தில் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு. உடனே அவங்களுடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் நடந்த விவரத்தை சொல்கிறாங்க, அவர்களுடைய நிலைப்பாட்டுகளை சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாக்களோட அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய தோழரை சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. அல்கமாவே, உன்னுடைய நிலைப்பாடு என்ன நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. வாயை மூடிக்கிட்டு அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் பேச மாட்டேங்கிறாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமா சொல்லி கொடுத்தாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமா சொல்லுங்க அப்படின்னு. அப்போ கலிமாவை சொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் வரமாட்டேங்குது. சிரமப்படுறது நல்லா தெரியுது, ஆனால் வார்த்தை வரமாட்டேங்குது. இப்போ நம்ம சொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் 1,00,000 தடவை கூட சொல்லலாம், மரணத்தினுடைய சமயத்தில் வரணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி. நம்முடைய வாழ்க்கையினுடைய ரிசல்ட் அப்பதான் தெரியும். இலகுவா வரணும், லேசா வரணும். இப்போ எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம், அதே மாதிரி அந்த சமயத்தில் வரணும். அதுதான் நம்முடைய லைஃபினுடைய ரிசல்ட்டு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிக் கொடுக்குறாங்க, அப்பயும் வர மாட்டேங்குது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, இவருடைய தாயாரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. இவருடைய தாயாரை அழைச்சிட்டு வாங்க. தாயார் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார்கிட்ட கேட்டாங்க, இவர் உங்களிடத்துல எப்படி நடந்துக்கிட்டாரு, உங்களுடைய மகனாருடைய அமல்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு
வைக்கிறாங்க. அப்போ அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் சொல்கிறாங்க, அதிகமாக தொழுகுவார், நிறைய நோன்பு வைப்பார், கொடை கொடுக்கறதுல தர்மம் கொடுக்கறதுல ரொம்ப தீவிரமான ஆளு, அள்ளி கொடுப்பாரு. அதே நேரத்தில் தன்னுடைய மனைவியை உயர்வாக கருதினாரு, என்னை விட உயர்வாக கருதினார். அவருடைய மனைவியை தாயாக இருக்கக்கூடிய என்னை விட உயர்வாக கருதினார். அவ்வப்போது என்னுடைய மனதை வேதனைப்படுத்தினார் அப்படின்னு அவரை பற்றிய விஷயங்களை தாயார் சொல்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயார்கிட்ட பார்த்து சொன்னாங்க, அப்போலாம் உங்களுடைய மகனாரை நீங்கள் மன்னிச்சிடுங்க, ஏதாவது மனசை புண்படுத்தியிருந்தா நீங்கள் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மரணத்தினுடைய சமயத்தில் கலிமா சொல்ல முடியாமல் சிரமப்பட்டிருக்கிறத எடுத்து சொல்லி மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறாங்க. உடனே தாயார் மறுத்துட்டாங்க, நான் அவரை மன்னிக்க மாட்டேன், மகனாக இருந்தால் கூட நான் மன்னிக்க மாட்டேன், நீ ரொம்ப வேதனைப்படுத்திட்டாரு, மன்னிக்க எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லி தாயார் சொல்றாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, எல்லாரும் விறகுகளை எடுத்துட்டு வாங்க, விறகு கட்டை குச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, நெருப்பை பற்ற வைங்க, இந்த அல்கமாவை தூக்கி நெருப்புல போடுங்க அப்படின்னா. இந்த அல்கமாவை தூக்கி, யார் அந்த அல்கமா? சஹாபி, கலிமா சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே, இவரை தூக்கி அந்த நெருப்புல போடணும், எல்லாரும் விறகு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நினைச்சுட்டா சொல்லிடுறாங்க. இப்படி சொன்ன உடனே தாயார் புடிச்சு போயிட்டாங்க, என் மகனை நெருப்புல போட்டுறாதீங்க, என் மகனை தீயில போட்டுறாதீங்க, நான் வேண்டாம் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தாயாரை மன்னிக்கிறதுக்கு தயாராகிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மன்னிக்கிற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நீங்கள் மன்னிக்கிற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவர்களுடைய நற்செயல்கள் கூட தொங்கிக்கிட்டு தான் இருக்கும், வானத்துக்கு மேலே போகாது, நரகத்தினுடைய வேதனையை அனுபவிக்கக்கூடியவராக ஆகிடுவார். இப்போ அந்த நரகத்தினுடைய நெருப்பை அனுபவிக்கிறதுக்கு இந்த நெருப்பை வேதனையை அனுபவிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னே தாயாரை கண்ணீர் விட்டு அழுதாங்க, மனமோந்து மன்னிச்சாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த சஹாபியை குளிப்பாட்டினாங்க, கப்பலிட்டாங்க, தொழுக வச்சாங்க, அடக்கமும் பண்ணாங்க. அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு மக்களை பார்த்து ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. என்ன அறிவிப்பு செய்கிறாங்க? முஹாஜிரீன்களே, அன்சாரிகளே, இங்கிருந்த சஹாபாக்களை கூடி அழைக்கிறாங்க. முஹாஜிரீன்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்காவாசிகளே, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர்கள். அன்சாரிகளே அப்படின்னா மதீனாவாசிகள், அவங்களுடைய பூர்வீகம் மதீனா. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கெல்லாம் தஞ்சம் கொடுத்தவங்க, அடைக்கலம் கொடுத்தவங்க. இப்படி அழைச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய தாயினுடைய மனதை புண்படுத்தி விடாதீர்கள். உங்களுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு தாய் தந்தையினுடைய மனதை புண்படுத்தி விட்டால் அல்லாஹ்வுடைய சாபமும் மலக்குகளுடைய சாபமும் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்கமா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் சொன்னாங்களே, தன்னுடைய என்னை விட தன்னுடைய மனைவியை உயர்வாக கருதினாரு, அவ்வப்போது என் மனதை புண்படுத்தினாரு அப்படின்னு சொன்னாங்களே. தன்னுடைய மனைவியை உயர்வாக கருத வேண்டியதுதான், தப்பில்லை. அப்படியா? அப்போ தன்னுடைய மனைவியை உயர்வாக கருதக்கூடாதா? அந்த போற வீட்டுக்கு போய் நான் சாத்துறேன், பத்து சரியா வரலாம். அப்பவே நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதுக்கு ஒரு சொல்லிட்டாரு ஹதீஸ்ல, கரெக்டு தான் அப்படின்னு நேராக சூடாக போய் 4 அறை கொடுத்துடக்கூடாது. அது கருத்தல்ல. மனைவியை தாராளமாக உயர்வாக கருதுங்க, மனைவிக்குரிய ஹக்குகளை நிறைவேற்றுங்க, அவங்களிடத்துல ஆலோசனை கேளுங்க, அவங்களிடத்துல அன்பா நடந்துங்க, அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுங்க. அதில் எந்த விதமான தூக்கியோட தடையவே இல்லை. ஆனால் பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்திட்டு அந்த காரியத்தை செய்யாது. அவங்கள திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி, அவர்களை ஆசுவாசப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி பெற்றோர்களுடைய மனம் புண்படுறதை பொருட்படுத்தாமல் இருக்கிறாரு, அலட்சிய போக்காக இருக்கிறாருங்க. இவர்களுடைய மனதை வேதனைப்படுத்தினா தான் மனைவியினுடைய மனதை திருப்திப்படுத்தணும்னா அது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. அதுதான் இங்கே சொல்ல வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதனால இந்த விஷயத்துல எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னு முத்தாய்ப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் அழைச்சிட்டு இருந்தாங்க.
பாவமான காரியங்களை தவிர மற்ற எல்லா காரியங்களுக்கும் பெற்றோர்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். பாவமான காரியங்களை ஏவுனாங்கன்னா அப்போ நம்ம அடிமணியக்கூடாது, அப்போ அவங்க சொல் பேச்சு கேட்கக்கூடாது. நல்ல காரியங்களை பொறுத்தளவில், பொதுவான விஷயங்களை பொறுத்தளவில் தாய் தகப்பனாருடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்டு நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமா இல்லையா? அதே மாதிரி நம்முடைய பெற்றோர்கள் பேச்சை, அவங்களுடைய ஏவலை ஏற்று நம்ம நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய பிரியம் பெற்றோர்களுடைய பிரியத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு. இறைவனுடைய வெறுப்பு பெற்றோர்களுடைய வெறுப்போடு சம்மந்தப்பட்டிருக்கிறது என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால பெற்றோர்களுடைய விஷயத்தில் நம்ம நடந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பேணுதலான விஷயங்களும் சொர்க்கத்தினுடைய செயல்கள். சொர்க்கத்துக்கு நம்மளை நேரடியாக கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதாக நம்ம விளங்கணும். அதான் இஸ்லாத்தினுடைய நோக்கம். பெற்றோர்களை மகிழ்ச்சியாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்து கொடுத்தால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம். பெற்றோர்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறது. இந்த ரெண்டை மட்டும் நம்ம செஞ்சோம்னு வச்சுங்களேன், அவனுக்கு சொர்க்கம் நிச்சயம். ஏராளமான விவாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை செஞ்சு நம்ம சொர்க்கத்தை அடைகிறதுனா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்முடைய வணக்க வழிபாட்டினுடைய வட்டவாளம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஒழுங்கா ஒழிச்சிஞ்சமா, அலுவலீஸ்வராவை உருப்படியாக ஓதனமா, துணீஸ்வரா ஓதனமா, அத்தையாத்த முழுமையாக ஓதனமா, கடைசியில் தலாத்தை ஓதனமா, ஒழுங்கா தலா கொடுத்தமா, எதுவுமே தெரியாது. ஏதோ வர்றோம் தொழுகிறோம், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொழுகிறோம். அது நமக்கு சவால் கொடுப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எந்த அளவுக்கு 100% கரெக்டாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவோம்னு நமக்கு தெரியாது. ஆனால் பெற்றோர்களிடத்தில் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறது. போய் ஸ்கூலில் போய் பயிற்சி எடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை, அதை ஒரு ஆள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய பொது அறிவை வச்சே அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறது, அவங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது, அவங்களுக்கு மென்மையான முறையில் நடந்துக்கிறது. அப்போ அந்த மாதிரியான காரியம் நமக்கு இலகுவானது. அதை கொண்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், சொர்க்கத்துக்கு விடலாம். அதனால இது அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஆனால் அதையும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க, அதுவும் கஷ்டம்தான். இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் கூடுதல் கஷ்டம் கூட சொல்லலாம். ஆனால் நம்ம நினைச்சோம்னா அதை செஞ்சுக்கலாம். என்ன கஷ்டம் தெரியுமா? வயசாகி போயிட்டாங்க, எதுக்கெடுத்தாலும் அவங்களுக்கு கோபம் வரும். உடம்புல ஏதாவது நோய் ஏற்பட்டதுனால எதுக்கெடுத்தாலும் விட்டு விடுவாங்க. இந்த நோயினுடைய சிரமம் பார்க்க முடியாமல் பலகீனப்பட்டு போய் இருக்கிறாங்க. அடிக்கடி மறதி ஏற்படும், மரணத்தினுடைய பயம் ஏற்படுறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால தாங்கிக்கொள்ள முடியாது. அதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளிடத்துலையும் பேர பிள்ளைகளிடத்துலாம் கொள்ளுவாங்க, எரிஞ்சு விடுவாங்க. இதை பூரா நம்ம சகிச்சுக்கிறோம். அவர்கள் படக்கூடிய கோபத்தை நம்ம ஒரு பொருட்டாகவே கருதக்கூடாது. ஏதாவது ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு கருத்தை சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கருத்தை வச்சு நம்ம எதிர்வாதம் பண்ணிக்கிட்டு கூடாது. அது எப்படி நீங்க சொல்லலாம், அது எப்படி நீங்க பேசலாம் அப்படின்னு அவங்களிடத்துல போய் சரிக்கு சரி பேசுற வயசு இல்லை. அவங்க முதுமையினுடைய எல்லையை தொட்டுட்டாங்க, பலதரப்பட்ட நோய்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க, மறதி அதிகமாகி போச்சு, பலகீனமாகி போச்சு. இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பொழுது கோவப்பட்டு சில வார்த்தைகள் விட்டாதான் அதை அவங்களுக்கு ரிலீஃப். அவங்களை பேச விடணும், அவர்களுடைய கோங்களை விடணும். அதை பூரா நம்ம சகிச்சுக்கிறது 50% ட்ரீட்மெண்ட், மாத்திரையே தேவையில்லை. நீங்கள் அடிக்கடி அவங்கள போய் கிராஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். அது எப்படி அவர் பேசலாம், இந்த வயசுலையும் சும்மா இருக்காம அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனவேதனைப்படுவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இப்படி சொன்னோன்னா அடுத்த இடம் அதெல்லாம் செய்ய மாட்டார், இல்லை கரெக்டாக அடுத்த இடம் அதே மாதிரி தான் செய்வாங்க. இப்படியெல்லாம் ஒரு சவுண்டு போட்டால் தான் அடுத்து அடங்கி போய் கிடப்பாரு, ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சத்தம் பண்ணுவோம். கரெக்டாக அதில் தான் அதே தான் பண்ணுவோம், ரெண்டாவது வாட்டியும் அதே தான் பண்ணுவாங்க. ஏன்னா வயசு அந்த மாதிரி. அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், சாம சகிச்சுக்கிட்டு போயிடலாம், கண்டுக்காமல் இருந்துடலாம். இப்படி சகிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் பெற்றோர்களிடத்துல மென்மையாக நடந்து கொள்வது என்பதாக. ஏன்னா சின்ன பிள்ளைகளை நம்ம பண்ணோம்ல, அவங்களுக்கு தெரியும் அவங்க பிள்ளைங்க என்னென்ன சேட்டப் பண்ணிச்சுன்னு, அதை கூட அவங்க சகிச்சுக்கிட்டாங்கல்ல. ஒரு பெத்த தாய் பிள்ளையை சப்பு சப்புன்னு அடிக்கிறீங்க. ஒரு பெத்த தாய் பிள்ளை மேல எவ்வளோ பாசமா இருக்குது, எவ்வளோ பெரிய சிரமத்துக்கு வந்தீங்களா அந்த பிள்ளைய வயிற்றுல சுமந்து பெத்தெடுத்து கண் விழிச்சு சாப்பிட்றத கூட பொருட்டா கருதாம, தூக்கத்தை கூட பொருட்டா கருதாம அப்படி வளர்த்துச்சு. கை குழந்தையா இருக்கிறவருக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு வயசு 2 வயசு 2.5 வயசு ஆன உடனே பொறுத்து பார்க்கும். ரொம்ப ஓவரா பண்ண
போனா அடி டம் டும் டம் டும். தகப்பன் போய் தடுப்பாரு, ஏன் பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிற. தகப்பனார் கூட அடிக்க மாட்டாரு. ஏன்னா தாயார் வந்து குழந்தைய எந்த நேரம் கவனிச்சுட்டே இருக்கிறாங்கல்ல, சமையல்ல வெறுப்பாய் போய் அடி போட ஆரம்பிச்சுவாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைங்க பண்ற டார்ச்சர் பெற்றோர்கள் தாங்கிக்கிட்டாங்க. அப்ப அந்த பெற்றோர்கள் வயசாகி போனதுக்கு பிறகு, முதுமை அடைஞ்சதுக்கு பிறகு அவங்க பண்ற சேட்டைய பிள்ளைங்க தாங்கிக்கிறாங்க. அதுதான் நியாயம், அதுதான் நீதி. இதுதான் பரஸ்பர பிரதிபகாரம். ஒரு நன்றி வேண்டாமா, ஒரு பிரதிபகாரம் வேண்டாமா, கடந்து வந்த பாதையை நினைவு கொள்ள வேண்டாமா? அப்படிங்கிற அடிப்படையில் தான் அல்லாஹ்வுத்தாலா இந்த ஆயத்தில் என்ன சொல்றான், பிள்ளை பெற்றோர்களிடத்தில் கனிவாக நடந்து கொள்ளுங்கள், கண்ணியமாக பேச பழகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுத்தாலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். சரி, பெற்றோர்கள் இருந்தால் பெற்றோர்களுக்கு பணிவிட செஞ்சு நம்ம சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். சிலருக்கு பெற்றோர்கள் இல்லாமல் வஃபாத்தாயிட்டாங்கல்ல, சிலருக்கு தகப்பனார் மட்டும் இருப்பாங்க, சிலருக்கு தகப்பனார் இல்லாமல் தாயார் மட்டும் இருப்பாங்க, சிலருக்கு 2 பேருமே இருக்க மாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பெற்றோர்களை வச்சு நம்ம எப்படி சொர்க்கத்தை அடைஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த பெற்றோர்களை மனசுல நியதி பண்ணிக்கிட்டு அவர்களுக்காக தானம் தர்மங்கள் செய்யணும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், குர்ஆன் ஷரீஃப் ஓதணும், இல்லை நல்ல காரியங்கள் நல்ல செலவினங்களை செய்து இதனுடைய நன்மைகளை என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் விட்டு வைக்கிறேன் அப்படின்னு மனசுல நியதி பண்ணிக்கணும். நிச்சயமாக அது அவர்களுடைய மறுமை வாழ்வுக்கு, கபருடைய வாழ்வுக்கு நிச்சயமாக பலன் அளிக்கும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம என்ன செய்யறோம், நம்மளும் துவா செய்கிறோம், அடுத்தவங்களும் துவா செய்கிறோம். கடன் சுமையாகி போச்சு, நோயாகி போச்சு, ஒரு வழக்கில் மாட்டிக்கிட்டோம், உடனே அல்லாஹ்வுக்கு நம்ம துவா செய்யறோம். அதோடு நினைஞ்சிக்கிறது இல்லை, பார்க்குறவங்கலாம் துவா செய்ய சொல்லணும். சிரமத்தில் மாட்டிக்கிட்டு நீங்கள் துவா செய்ய மாட்டேங்கிறோம். இப்போ நம்ம வந்து உலகத்தில் வாழ்றதுனால பரஸ்பரம் மற்றவங்களை பார்க்கறதுனால பலரும் சொல்லியிருக்கோம். கபரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த சிரமத்துக்கு நெருக்கடிக்கு துவா செய்யுங்கன்னா வெளியில் வந்தால் சொல்லுவாங்க நம்மகிட்ட. அப்போ உள்ளே இருந்துக்கிட்டே இயங்குவாங்க. நம்முடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், நம்முடைய பிள்ளைகள் யாராவது நல்ல காரியங்களை செஞ்சு அதனுடைய நன்மைகளை நமக்கு எத்தி வைக்க மாட்டாங்களா அப்படின்னு இயங்குவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம நல்ல காரியங்களை, நல்ல பல சேவைகளை செய்து அந்த பெற்றோர்களுக்கு அப்படின்னு சொல்லி மனசில் நீட் பண்ணிக்கிட்டோம்னா, திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வேதனை நிறுத்தப்படும். அந்த அப்படின்னு நான் அமல் செஞ்சேன், அப்படின்னு நான் பெரிய இபாதத் செஞ்சேன், திடீர்னு எனக்கு ஏன் இந்த பதவி உயர்வு, திடீர்னு எனக்கு ஏன் இந்த வேதனையிலிருந்து விளக்குனேன் அப்படின்னு அவங்க உள்ளத்தில் கேட்பாங்க. அப்போ அல்லாஹ்வுத்தாலா சொல்லுவான், நீ ஒரு நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைய விட்டுட்டு வந்த, அந்த பிள்ளை உன்னுடைய பிள்ளை உனக்காக வாசி இருக்குது, உன்னுடைய பேரில் தர்மம் செஞ்சுக்கிட்டு இருக்குது, உன்னுடைய பேரில் ஏத்திக்காக இருக்குது, உன்னுடைய பேரில் உம்ரா செய்யுது, உன்னுடைய பேரில் குர்ஆன் ஷரீஃப் ஓடுது, உன்னுடைய பேரில் நோன்பு வைக்குது அப்படிங்கிறதாக அல்லாஹ்வுத்தாலா அந்த மையத்துக்கு இந்த கபராளிக்கு அல்லாஹ் பதில் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நம்முடைய பெற்றோர்கள், இறந்து போன பெற்றோர்கள் நம்ம மகிழ்ச்சி படுத்த வேண்டாமா? ஏதோ 4 பேர் உலகத்தில் பார்க்குறத வச்சு நான் பெற்றோர்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தட்டால் புட்டாலும் மண்டபத்தை பிடிச்சி பிரியாணி ஆக்கி விட்டு அதோட முடிஞ்சு வச்சு நினச்சி கூட பார்க்குறது இல்லை. வருஷ கணக்கில் நினச்சி கூட பார்க்குறது இல்லை. அந்த 3ஆம் நாள் 40ஆம் நாள் வருஷம் அதோடு முடிஞ்சு வச்சு அடுத்து அவங்க பேரை கூட மறந்துடுறது. இப்படி இருக்கக்கூடாது. மனமார்ந்த ரீதியில், உள்ளார்ந்த ரீதியில் அவர்கள் மனசில் நீர் பண்ணிட்டு எப்பொழுதும் அவர்களுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்காண்டி நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களாகவே இருந்து அவர்களிடத்தில் அவர்களுக்கு நன்மை சேர்த்துக் கொண்டே இருப்பது தான் அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய, இறந்து போனதுக்கு பிறகு அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பிரதிபகாரமாக இருக்கிறது. இதுதான் பெற்றோர்கள் சம்பந்தமாக நம்ம நடந்து கொள்ளக்கூடிய முறை என்பதை இஸ்லாம், குர்ஆன் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது போன்ற பிள்ளைகளாக, அப்படி பிள்ளைகளை நமக்கு அல்லாஹ்வுத்தாலா நம்முடைய பிள்ளைகளை அது போன்ற பிள்ளைகளாக ஆக்கி நம்முடைய பெற்றோர்களுக்கு